கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விசில் போடு ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க. இதுல வந்து மெயினா என்னன்னா பாட்டை விட தளபதியோட ஸ்டில்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு தான் ரியாக்ட் பண்ண போறோம். பாட்டு நல்லா தான் இருக்குமா இருக்காதான்றது பாட்டு கேட்டு பார்க்கலாம். பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா அதிரடி கலப்பட்டுமா கேம்பெயின தான் தொடக்கட்டுமா தளபதி போட்டோ காட்டுங்க. எடுக்கட்டுமா ஒரு நிமிஷம் நான் சொன்னேன் ஷாம்பெயின தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டுது. மாப்பிள்ள அப்படிதான் தாடி வச்சிருக்காரு. அவன் ஃப்ரெண்ட்ஸுப்பா மதன் கார்த்தி. மங்காத்தா பிரியாணி பாத்துட்டேன். இது வந்து மாசு மாநாடு கிராஸ் ஓவர்ஸ் எல்லாம் இருக்கும். மேபி அவன் பாயிண்ட்ல வச்சிருக்கலாம். வெங்கட் பிரபு யூனிவர்ஸ் வாய்ஸ் இது பாரு. பிரசாந்த் சூப்பரா ஆடுவான்டா. பிரபுதேவா பிரசாந்த் 3 பேர் ஆடுறாங்க. 4 பேர் ஆடுறாங்களா? இல்ல 3 பேர். பிரசாந்த் பயங்கரமா ஆடுவான். சரி நான் உடம்பு வெயிட் ஏன்னா பயங்கர ஆடுறாங்களா ஹீரோல அப்படியே ஆசாதான் ஒரு ஆளு. ஓகே குட். அனிலாம் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா பாட்டு வந்து கொஞ்சம் சுமாரு, ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் அனிலா இருந்தா பாட்டு உனக்கு சூப்பர்னு தான் தோணும். சூப்பர்னு தோணும். ஆனா ஹானஸ்டா சொல்லும் போது ஓரளவுக்கு சுமார் தான். ஏன்னா எப்படி ட்ரை பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆடாம ஜெயிச்சோமாடா அந்த மாதிரி பாட்டுக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. பட் ஆனா அதே மாதிரி தான் இருக்கு. அந்த வைபும் அந்த எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆனா பாட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாரா மேபி கேட்க கேட்க கொஞ்சம் நல்லா இருக்கலாம், பிடிச்சி போகலாம். அண்ட் அதுக்கு மட்டுமா மெயினா பார்த்தோமா கேட்டா கிடையாது. அந்த விஜயோட போஸ்ட் அப்புறம் தளபதியோட அந்த எல்லா மூவ்மெண்ட்டும் பார்க்கணும். கண்டிப்பா அந்த தளபதி பாட்டா இருந்தாலுமே கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் ஸ்டெப் போடுற மாதிரி இப்படி காட்டுவாங்க. அந்த மாதிரி இதுல இருந்து அது நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ரெஃபரன்ஸ் வந்து இருந்துச்சு. நான் வந்து கெஸ் பண்ணேன் இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து மங்காத்தா ஃபாண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போதான் தெரிஞ்சது மங்காத்தா ஃபாண்ட் மட்டும் இல்ல, எல்லா படத்துல இருந்தும் ஒரு டைட்டில் ரெஃபரன்ஸ் மாதிரி கொண்டு வந்தாரு. அதுவும் நல்லா இருந்தது. மேபி ஏதாச்சும் உண்மையிலேயே படத்துக்குள்ள வச்சிருக்கலாம். மங்காத்தா யூனிவர்ஸ், மாஸ் யூனிவர்ஸ், யாருக்கு தெரியும், வச்சாலும் வைப்பாரு யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டா. அது மங்காத்தா யூனிவர்ஸ். இப்போ ஒரு டைம் லைன் இருக்கும்ல மங்காத்தா டைம் லைன், அந்த மாதிரி எதனா ஒரு டைம் லைன் கூட நீங்களும் ஆகலாம். யாருக்கு தெரியும் வெங்கட் பிரபு என்ன யோசிச்சு வச்சிருக்காருன்னு. பாட்டு வந்து எனக்கு எதுவுமே எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது என்னன்னா அந்த கதையில அவர் எப்படி இருக்க போறாரு, பாட்டு இந்த சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல பிக்ஸ் எல்லாம் வரும்ல அதுல எப்படி இருப்பாருன்னு சொல்லி தான் எதிர்பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்தது. பியர்ட்லெஸ்ஸா ஒரு கேரக்டர் வருது, பியர்டோட கேரக்டர் வந்து இங்க எது எப்படின்னு நமக்கு தெரியும். படம் பார்த்தா தான் தெரியும், ட்ரெய்லர் வந்தா தான் தெரியும். இன்னும் வாரிசு படத்துல அதே வாரிசு அந்த போஸ்டர் பார்க்கும்போது எப்படி தெரியுமா தோணுச்சு, பிகில் படத்துல விசில் வச்சுட்டு வந்து இந்த போஸ்டர் இருந்ததுல அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதான் என்னோட ஆனஸ்டான ரியாக்ஷன் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும். ஃபீல் குட்னு வேணா சொல்லிக்கலாம் அனிலா இருந்தா, வேற எதுவுமே சமாளிக்க முடியாது. பாட்டு கொஞ்சம் சுமார் தான் இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு குட், அவ்வளோதான். தீவிர பாட்டுலாம் இல்லை. மேபி எனக்கு சிங்கிள் வரலாம். யுவன் கிட்ட இருந்து இன்னும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய நிறைய இருக்கு. பிஜிஎம்ல கலப்பாரு நம்பிக்கை இருக்கு. பட் அந்த பேக்ரவுண்ட் அந்த மியூசிக் தான் நல்லா இருக்கு. போக போக நிறைய அப்டேட் வரதா போகுது, நிறைய பிடிக்கலாம் பாட்டு. அப்புறம் ரியாக்ஷன் நிறைய நம்ம போடுவோம். இப்போதைக்கு வரட்டா.